ஓம் சாந்தி. 19/6/2024. இனிமையான குழந்தைகளே, அனைத்தையும் விட முக்கியமான சேவை பாபாவின் நினைவில் இருப்பது மற்றும் மற்றவர்களுக்கு நினைவூட்டுவது. அனைவருக்கும் நீங்கள் பாபாவின் அறிமுகம் கொடுத்து அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். கேள்வி: எந்த ஒரு சிறிய பழக்கம் கூட மிகப்பெரிய அவமரியாதையை செய்ய வைத்து விடுகிறது. அதிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கான யுக்தி என்ன? பதில்: மறைத்து வைக்கக்கூடிய அல்லது திருடக்கூடிய பழக்கம் யாரிடமாவது இருந்தது என்றால் அது மிகப்பெரிய அவமரியாதையை ஆக்கிவிடுகிறது. சில்லறையை திருடினாலும் திருட்டுதான், லட்சத்தை திருடினாலும் திருட்டுதான் என்று சொல்லப்படுகிறது. பேராசையின் வசமாகி பசி வந்ததும் கேட்காமல் மறைத்து வைத்து சாப்பிடுவது, திருடுவது போன்றவை மிக மோசமான பழக்கங்கள். இந்த பழக்கங்களிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிரம்மா பாபாவிற்கு சமமாக ட்ரஸ்டி ஆகுங்கள். இப்படி என்னவெல்லாம் பழக்கங்கள் இருக்கிறதோ அவற்றை பாபாவிடம் உண்மையாக சொல்லிவிடுங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். நாம் எல்லையற்ற தந்தைக்கு முன்னால் அமர்ந்து இருக்கிறோம் என்று குழந்தைகள் தெரிந்து இருக்கிறார்கள். நாம் ஈஸ்வரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆவோம். ஈஸ்வரன் நிராகாரர் என்பதை கூட தெரிந்து இருக்கின்றீர்கள். நீங்கள் ஆத்ம அபிமானியாக அமர்ந்து இருக்கிறீர்கள். இதில் அறிவியலுக்கான விஷயமோ அல்லது ஹடயோகம் போன்றவை செய்வதற்கான விஷயமோ கிடையாது. இது புத்தியின் வேலையாகும். இந்த ஷரீரத்திற்கு எந்த வேலையும் கிடையாது. ஹடயோகத்தில் ஷரீரத்துக்கான விஷயம் இருக்கிறது. இங்கே நாம் குழந்தைகள் என்று புரிந்து தந்தைக்கு முன்னால் அமர்ந்து இருக்கிறோம். பாபா நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்தால், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய அனைத்து பாவங்களும் அழிந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. கூடவே சக்கரத்தை சுழற்றுங்கள். மற்றவர்களுக்கு சேவை செய்து தனக்கு சமமாக ஆக்குங்கள். இவர் என்ன சேவை செய்து கொண்டிருக்கிறார் என்று பாபா ஒவ்வொருவரையும் வந்து பார்க்கிறார். ஸ்தூல சேவை செய்கிறாரா அல்லது சூட்சும சேவை செய்கிறாரா அல்லது முக்கியமான சேவை செய்கிறாரா? ஒவ்வொருவரையும் பாபா பார்க்கிறார். இவர் அனைவருக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்கிறாரா என்பதுதான் முக்கியமான விஷயம். ஒவ்வொரு குழந்தைக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்கிறார்கள். என்னை நினைவு செய்வதன் மூலம் உங்கள் பிறவிகளுக்கான பாவம் அழிந்துவிடும் என்று பாபா சொல்வதாக மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறார்கள். எந்த அளவு இந்த சேவையில் இருக்கின்றார்கள், தங்களுக்குள்ளே ஒப்பிட்டுக் கொள்கிறார்கள். அனைவரையும் விட அதிகமான சேவை யார் செய்கிறார்கள்? இவரை விட நான் ஏன் அதிகமான சேவை செய்யக்கூடாது? இவரை விட அதிகமாக நினைவு யாத்திரையில் ஓட முடியுமா முடியாதா? ஒவ்வொருவரையும் பாபா பார்க்கிறார். பாபா ஒவ்வொருவரிடமும் செய்தியை கேட்கிறார். என்னென்ன சேவை செய்கிறீர்கள்? பிறருக்கு பாபாவின் அறிமுகம் கொடுத்து அவர்களுக்கு நன்மை செய்கின்றீர்களா? நேரத்தை வீணாக்குவது இல்லைதானே? இதுதான் முக்கியமான விஷயம். இந்த நேரம் அனைவருக்கும் அனாதைகளாக இருக்கின்றனர். எல்லையற்ற தந்தையை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. தந்தையிடமிருந்து கண்டிப்பாக ஆஸ்தி கிடைக்கிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு முக்தி மற்றும் ஜீவன் முக்தி தாமம் இரண்டும் புத்தியில் இருக்கிறது. இப்போது நாம் படித்து கொண்டிருக்கிறோம் என்பதை கூட குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு சொர்க்கத்தில் வந்து ஜீவன் முக்திக்கான ராஜ்ய பாக்கியத்தை பெறுவார்கள். மற்றபடி பிற தர்மத்தை சார்ந்த
சார்ந்த ஆத்மாக்கள் யாருமே சொர்க்கத்தில் இருக்க மாட்டார்கள். நாம் மட்டும்தான் பாரதத்தில் இருப்போம். புத்தியில் என்னென்ன இருக்க வேண்டும் என்று பாபா குழந்தைகளுக்கு அமர்ந்து கற்றுக் கொடுக்கிறார். இங்கே நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள் என்றால் கண்டிப்பாக சாப்பிடுவது, பானங்கள் பருகுதல் கூட சுத்தமாக தூய்மையாக இருக்க வேண்டும். நாம் எதிர்காலத்தில் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள், 16 கலைகளில் முழுமையானவர்கள், முழுமையான விகாரமற்றவர்களாக ஆகின்றோம் என்று தெரிந்திருக்கிறீர்கள். இந்த மகிமை ஷரீரம் கொண்ட ஆத்மாக்களுக்கு ஆகும். ஆத்மாவிற்கு மட்டும் புகழ் என்பது கிடையாது. இங்கே வந்து நடிப்பை நடிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவின் பாகமும் தனித்தனியானது. நாம் இவர்களை போல ஆக வேண்டும் என்று உங்களுடைய புத்தியில் குறிக்கோள் இருக்கிறது. பாபாவின் கட்டளை, குழந்தைகளே தூய்மை ஆகுங்கள். எப்படி தூய்மையாக இருப்பது என்று கேட்பார்கள். ஏனென்றால் மாயையின் புயல் அதிகமாக வருகிறது. புத்தி எங்கெல்லாமோ போய் விடுகிறது. அவற்றை எப்படி விடுவது என்று குழந்தைகள் சிந்திக்கிறார்கள் அல்லவா? வேறு யாருடைய புத்தியும் இப்படி சிந்திப்பது இல்லை. தந்தை, ஆசிரியர், குரு கூட உங்களுக்கு கிடைத்து இருக்கிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்பதை கூட நீங்கள் தெரிந்து இருக்கிறீர்கள். அவர் தந்தை, ஆசிரியர், ஞானக்கடல் ஆவார். ஆத்மாக்களாகிய நம்மை தன் கூடவே அழைத்து செல்வதற்கு பாபா வந்திருக்கிறார். சத்தியுகத்தில் மிக குறைந்த எண்ணிக்கையில் தேவி தேவதைகள் இருக்கிறார்கள். இந்த விஷயங்கள் உங்களை தவிர யாருடைய புத்தியிலும் இருக்காது. விநாசத்திற்கு பிறகு நாம் மட்டும்தான் இருப்போம் என்று உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. மற்ற இந்த அனைத்து தர்மங்கள், கண்டங்கள் போன்றவை இருக்காது. நாம் தான் உலகின் எஜமானராக இருப்போம். நம்முடைய ஒரு ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும். மிகுந்த சுகம் நிறைந்த ராஜ்யமாக இருக்கும். மற்றபடி அதில் விதவிதமான பதவியை வகிப்பவர்கள் இருப்பார்கள். நம்முடைய பதவி என்னவாக இருக்கும்? நாம் எந்த அளவு ஆன்மீக சேவை செய்கிறோம்? பாபா கூட கேட்கிறார். பாபா அனைவருடைய மனதுக்குள் இருப்பதை அறிபவர் என்பது கிடையாது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று குழந்தைகள் ஒவ்வொருவரும் தன்னை தெரிந்து கொள்ள முடியும். முதல் நம்பர் சேவையை இந்த தாதா தான் ஸ்ரீமத் படி செய்து கொண்டிருக்கிறார் என்று கண்டிப்பாக புரிந்து கொள்கின்றனர். அடிக்கடி பாபா புரிய வைக்கிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். தேக அபிமானத்தை விடுங்கள். ஆத்மா என்று எவ்வளவு நேரம் புரிந்து கொள்கிறீர்கள்? நாம் ஆத்மா என்பதை உறுதியாக்க வேண்டும். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இதன் மூலம்தான் படகு கரை சேர்கிறது. நினைவு செய்து செய்து பழைய உலகத்தில் இருந்து புதிய உலகத்திற்கு நாம் சென்று விடுவோம். இப்போது மீதம் சிறிது நேரம்தான் இருக்கிறது. பிறகு நாம் நம்முடைய சுகதாமத்திற்கு சென்று விடுவோம். முக்கியமானது ஆன்மீக சேவை. அனைவருக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுப்பது. இது அனைத்தையும் விட சகஜமான விஷயம் ஆகும். ஸ்தூல சேவை செய்வதில், உணவு சமைப்பதில், உணவு சாப்பிடுவதில் கூட உழைப்பு தேவைப்படுகிறது. இதில் உழைப்பிற்கான எந்த விஷயமும் இல்லை. தன்னை ஆத்மா என்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா அழியாதது, ஷரீரம் அழியக்கூடியது. ஆத்மாதான் முழு நடிப்பையும் நடிக்கிறது. எப்போது விநாசத்தின் நேரம் வருகிறதோ அப்போது இந்த படிப்பை பாபா ஒரே ஒரு முறை வந்து கொடுக்கிறார். புதிய உலகமே தேவி தேவதைகளுடையது.
அங்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். மற்றபடி முழு உலகமும் சாந்தி தாமம் செல்ல வேண்டும். இந்த பழைய உலகம் இருக்காது. நீங்கள் புதிய உலகத்தில் இருக்கும்போது இந்த பழைய உலகத்தின் நினைவு இருக்குமா என்ன? சிறிது கூட இருக்காது. நீங்கள் சொர்க்கத்தில் தான் இருப்பீர்கள். ராஜ்யம் செய்து கொண்டு இருப்பீர்கள். இது புத்தியில் இருப்பதன் மூலம் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. சொர்க்கத்திற்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவ ஆத்மாக்களின் உலகம், நரகம், துக்கதாமம் என்றெல்லாம் நரகத்திற்கு கூட அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. எல்லையற்ற தந்தை ஒரே ஒருவர்தான் என்று குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். நாம் அவருடைய கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட பாபாவிடம் அன்பு கூட அதிகமாக இருக்க வேண்டும். யார் அதிகமாக சேவை செய்கிறார்களோ, முட்களை மலராக ஆக்குகிறார்களோ, அந்த குழந்தைகள் மீது பாபாவிற்கு கூட மிகுந்த அன்பு இருக்கிறது. மனிதரிலிருந்து தேவதை ஆக வேண்டும் அல்லவா? பாபா அப்படி ஆவது இல்லை. நம்மை உருவாக்க வந்திருக்கிறார். ஆக உள்ளுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். சொர்க்கத்தில் நாம் எந்த பதவி அடைவோம்? நாம் என்ன சேவை செய்கிறோம்? வீட்டில் வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் கூட அறிமுகம் கொடுக்க வேண்டும். யார் தொடர்பில் வருகின்றார்களோ அவர்களுக்கு படிப்பினை கொடுக்க வேண்டும். அனைவருக்கும் சேவை செய்ய வேண்டும் அல்லவா? அபலைகளுக்கு, ஏழைகளுக்கு, காட்டுவாசிகளுக்கு சேவை செய்ய வேண்டும். அநேக ஏழைகள் இருக்கிறார்கள். அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்வார்கள். பாவம் எதுவும் செய்ய மாட்டார்கள். ஞானம் இல்லை என்றால் பாவ கர்மம் செய்து கொண்டே இருப்பார்கள். பொய், திருட்டு கூட எவ்வளவு இருக்கிறது என்று பார்க்கின்றீர்கள். வேலைக்காரர்கள் கூட திருடி விடுகிறார்கள். இல்லை என்றால் வீட்டில் குழந்தைகள் இருக்கும்போது ஏன் பூட்டு போடுகிறார்கள்? ஆனால் இன்றைக்கு குழந்தைகள் கூட திருடர்கள் ஆகிவிடுகிறார்கள். எதையேனும் மறைத்து வைத்து எடுத்துக் கொள்கிறார்கள். யாருக்காவது பசி எடுத்தது என்றால் பேராசை காரணமாக சாப்பிட்டு விடுகிறார்கள். பேராசை உடையவர்கள் கண்டிப்பாக ஏதேனும் திருடி சாப்பிட்டு விடுவார்கள். இது சிவபாபாவின் பண்டாரா ஆகும். இதில் அணா பைசா கூட திருடக்கூடாது. பிரம்மா ட்ரஸ்டியாக இருக்கிறார். எல்லையற்ற தந்தை பகவான் உங்களிடம் வந்திருக்கிறார். பகவானுடைய வீட்டில் எப்போதாவது யாராவது திருடுவார்களா என்ன? கனவில் கூட திருட மாட்டார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபகவான் என்று நீங்கள் தெரிந்து இருக்கிறீர்கள். நாம் அவருடைய குழந்தைகள் ஆவோம். ஆகையால் நாம் தெய்வீக காரியம் செய்ய வேண்டும். நீங்கள் திருடுபவர்களுக்கு கூட ஜெயிலில் சென்று ஞானம் கொடுக்கின்றீர்கள். ஆக இங்கே எப்படி திருட முடியும்? சில நேரம் மாம்பழம் எடுக்கிறார்கள், ஏதேனும் பொருளை எடுத்து சாப்பிடுகிறார்கள் என்றால் இது கூட திருட்டு அல்லவா? எந்த பொருளையும் கேட்காமல் எடுக்கக்கூடாது, கை கூட வைக்க கூடாது. சிவபாபா நம்முடைய தந்தை. அவர் கேட்கிறார், பார்க்கிறார். குழந்தைகளிடம் எந்த அவகுணமும் இல்லைதானே? ஏதாவது அவகுணம் இருந்தால் சொல்லிவிடுங்கள், தானமாக கொடுத்து விடுங்கள் என்று கேட்கிறார். தானமாக கொடுத்துவிட்டு பிறகு ஏதேனும் அவமரியாதை செய்தால் மிகுந்த தண்டனை அடைவார்கள். திருடக்கூடிய பழக்கம் மிகவும் மோசமானது. யாரேனும் சைக்கிள் எடுத்துச் சென்று விடுகிறார்கள் என்றால் பிடிபட்டு விடுகிறார்கள். கடைக்கு செல்லும் போது பிஸ்கட் டப்பாவை மறைத்து வைத்து விடுகிறார்கள், அல்லது வேறு ஏதேனும் சிறிய பொருட்களை மறைத்து வைத்து விடுகிறார்கள். கடைக்காரர்கள் மிகவும் பாதுகாத்துக் கொள்கிறார்கள். ஆக இது கூட மிகப்பெரிய அரசாங்கமாகும். பாண்டவ அரசாங்கம் தன்னுடைய தெய்வீக ராஜ்யத்தை
உருவாக்கி கொண்டு இருக்கிறது. நானோ ராஜ்யம் செய்வதில்லை என்று பாபா கூறுகிறார். பாண்டவர்களாகிய நீங்கள்தான் ராஜ்யம் செய்கின்றீர்கள். அவர்கள் பாண்டவபதி என்று பிறகு கிருஷ்ணரை சொல்லிவிடுகிறார்கள். பாண்டவர்களின் தந்தை யார்? அவர் எதிரில் அமர்ந்து இருக்கிறார் என்று நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். நாம் பாபாவின் சேவையில் என்ன சேவை செய்கிறோம் என்று ஒவ்வொருவரும் உள்ளுக்குள் புரிந்து கொள்ள வேண்டும். பாபா நமக்கு உலகின் அரசாட்சியை கொடுத்துவிட்டு அவர் வானப்பிரஸ்தத்துக்கு சென்று விடுகிறார். எவ்வளவு தன்னலமற்ற சேவை செய்கிறார். அனைவரும் சுகமாக அமைதியாக ஆகிவிடுகிறார்கள். மனிதர்களோ உலகத்தில் அமைதி ஏற்படட்டும் என்று மட்டும் சொல்கிறார்கள். அமைதிக்காக பரிசுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு இங்கே மிக பெரிய பரிசு கிடைக்கிறது என்று குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். யார் நல்ல சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு பெரிய பரிசு கிடைக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்த சேவை பாபாவின் அறிமுகத்தை கொடுப்பது. இதை யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும். குழந்தைகளுக்கு தேவதை ஆக வேண்டும் என்றால் சேவை கூட செய்ய வேண்டும். இவரை பாருங்கள். இவர் கூட லௌகீக குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தார் அல்லவா? இவர் மூலமாக பாபா செய்வித்தார். இவருக்குள் பிரவேசம் செய்து இதை செய்யுங்கள் என்று இவருக்கும் சொல்கிறார். ஆக உங்களுக்கும் சொல்கிறார். நமக்கு எப்படி சொல்வார்? என்னுள் பிரவேசமாகி செய்விக்கிறார். செய்பவர் செய்விப்பவர் அல்லவா? பிரம்மாவிற்கு கூறினார், இதை விடுங்கள், இதுவோ அழுக்கான உலகம் ஆகும். வைகுண்டத்திற்கு செல்லுங்கள். இப்போது வைகுண்டத்திற்கு எஜமானர் ஆக வேண்டும். வைராகியம் வந்துவிட்டது. அவ்வளவுதான். அனைவரும் நினைத்தனர், இவருக்கு என்ன ஆகிவிட்டது? இவ்வளவு நல்ல லாபம் ஈட்டும் வியாபாரி என்ன செய்கிறார்? இவர் என்ன ஆக போகிறார் என்று யாருக்கும் தெரியவில்லை. அனைத்தையும் விடுவது பெரிய விஷயமா என்ன? அனைத்தையும் தியாகம் செய்து விட்டார். அவ்வளவுதான். மேலும் அனைவரையும் தியாகம் செய்வித்தார். குழந்தைகளையும் தியாகம் செய்வித்தார். இப்போது இந்த ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். அனைவரையும் தூய்மையாக்க வேண்டும். நாங்கள் ஞான அமிர்தம் குடிக்க செல்கிறோம் என்று அனைவரும் கூறினார்கள். மம்மாவின் பெயரை சொன்னார்கள். ஓம் ராதையிடம் ஞான அமிர்தம் குடிக்க சென்றனர். யார் இந்த யுக்தியை படைத்தது? சிவபாபா இவருக்குள் பிரவேசமாகி எவ்வளவு நல்ல யுக்தியை படைத்திருக்கிறார். யார் வந்தாலும் ஞான அமிர்தம் குடிப்பார்கள். அமிர்தத்தை விடுத்து விஷத்தை அருந்தலாமா என்று பாடல் கூட இருக்கிறது. விஷத்தை விடுத்து ஞான அமிர்தத்தை குடித்து தூய்மையான தேவதை ஆக வேண்டும். யார் வந்தாலும் அவர்களிடம் தூய்மையாக ஆகுங்கள் என்று சொன்னார்கள். ஆரம்பத்தில் இந்த விஷயங்கள் இருந்தன. அமிர்தத்தை குடிக்க வேண்டும் என்றால் விஷத்தை விட்டுவிட வேண்டும். தூய்மையான வைகுண்டத்தின் எஜமானராக வேண்டும் என்றால் ஒருவரையே நினைவு செய்ய வேண்டும். ஆக கண்டிப்பாக சண்டை ஏற்படும் அல்லவா? ஆரம்பத்தில் வந்த பிரச்சனைகள் இப்போது வரை நடந்து கொண்டிருக்கிறது. அபலைகள் மீது எவ்வளவு கொடுமைகள் செய்யப்படுகிறது. எந்த அளவு நீங்கள் மிகவும் உறுதியாக ஆகிக்கொண்டே செல்வீர்களோ அந்த அளவுக்கு தூய்மை மிகவும் நல்லது என்று புரிந்து கொள்வீர்கள். பாபா வந்து எங்களை தூய்மையாக ஆக்குங்கள் என்று அழைக்கிறார். முதலில் உங்கள் குணங்கள் செயல்பாடுகள் கூட எப்படி இருந்தது? இப்போது என்ன ஆகிக் கொண்டு இருக்கிறீர்கள்? முன்பு தேவதைகளின் முன்னால் சென்று நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம் என்று கூறினீர்கள். இப்போது அப்படி சொல்ல மாட்டீர்கள். ஏனென்றால் நாம் இப்போது தேவதை ஆகிக் கொண்டு இருக்கிறோம் என்று தெரிந்து இருக்கிறீர்கள். நாம் எந்த அளவிற்கு சேவை செய்கிறோம் என்று குழந்தைகள் தனக்குத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும்.
உணவு சமைப்பவர்கள் உங்களுக்காக எவ்வளவு சேவை செய்கிறார்கள், அவர்களுக்கு எவ்வளவு புண்ணியம் கிடைக்கிறது. அநேகருக்கு சேவை செய்யும் போது அனைவருடைய ஆசீர்வாதமும் அவர்களுக்கு கிடைக்கிறது. அதிக புகழை எழுதுகின்றனர். அனைத்தும் உணவு சமைப்பவர்களின் அதிசயம். எவ்வளவு ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. இது ஸ்தூல சேவை ஆகிவிடுகிறது. சூக்ஷ்ம சேவையும் செய்ய வேண்டும். குழந்தைகள் சொல்கின்றனர், பாபா, இந்த 5 பூதங்கள் மிகவும் கடுமையாக இருக்கிறது, நினைவில் இருக்க விடுவது இல்லை. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, சிவபாபாவின் நினைவில் இருந்து உணவு சமையுங்கள். ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. அவர்தான் உதவி செய்கிறார். நான் அவருடைய நிழலில் சென்றேன் என்ற பாடல் கூட இருக்கிறது அல்லவா? சத்தியுகத்தில் இப்படி சொல்வார்களா என்ன? இப்போது நீங்கள் பாபாவின் குடை நிழலில் வந்துள்ளீர்கள். யாருக்கேனும் பூதம் வந்துவிட்டால் மிகவும் வேதனைப்படுகிறார்கள். அசுத்தமான ஆத்மா வருகிறது. உங்களுக்குள் எவ்வளவு பூதங்கள் இருக்கின்றன? காமம், கோபம், பேராசை, மோகம், இந்த பூதங்கள் உங்களை மிகவும் வேதனைப்பட வைக்கிறது. அந்த அசுத்த ஆத்மா யாருக்காவது துக்கம் கொடுக்கிறது. இந்த 5 பூதங்களோ 2500 வருடங்களாக வந்து கொண்டே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் எவ்வளவு துக்கமடைந்தீர்கள். இந்த 5 பூதங்கள் நம்மை ஒன்றும் இல்லாததாக ஆக்கிவிட்டது. தேக அபிமானம் நம்பர் 1 பூதமாகும். காமம் கூட மிக பெரிய பூதம். இது கூட உங்களை எவ்வளவு துன்புறுத்தி இருக்கிறது. இதை கூட பாபா சொல்லி இருக்கிறார். கல்ப கல்பமாக இந்த பூதம் உங்களுக்குள் வருகிறது. ராஜா ராணியை போலவே பிரஜைகள் அனைவருக்கும் பூதம் பிடித்து இருக்கிறது. ஆக இதை பூதங்களின் உலகம் என்று சொல்லலாம். ராவண ராஜ்யம் என்றாலே அசுர ராஜ்யம் ஆகும். சத்தியுகம், திரேதா யுகத்தில் பூதம் இருப்பது இல்லை. ஒரு பூதம் கூட எவ்வளவு துக்கம் கொடுக்கிறது. இதை பற்றி யாருக்கும் தெரியாது. 5 விகாரங்கள் என்ற ராவணனுடைய பூதம் ஆகும். இதிலிருந்து பாபா வந்து விடுவிக்கிறார். உங்களில் கூட யார் புத்திசாலிகளோ அவருடைய புத்திக்கு தான் இது புரிகிறது. இந்த பிறவியில் அப்படி எந்த ஒரு காரியமும் செய்துவிடக் கூடாது. திருடிவிட்டார், தேக அபிமானம் வந்துவிட்டது என்றால் விளைவு என்னவாக இருக்கும்? பதவி குறைந்து போய்விடும். எதையாவது திருடி விடுகிறார்கள். சில்லறை திருடினாலும் திருட்டுதான், லட்சத்தை திருடினாலும் திருட்டுதான் என்று சொல்கிறார்கள். நரகத்திற்கு கூட நிறைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யஜ்யத்தில் இது போன்ற காரியத்தை ஒருபோதும் செய்யக்கூடாது. பழக்கம் வந்துவிட்டால் பிறகு போகவே போகாது. எவ்வளவு தலையை உடைத்துக் கொள்கின்றனர். நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஸ்தூல சேவையின் கூடவே சூட்சும மற்றும் முக்கியமான சேவையும் செய்ய வேண்டும். அனைவருக்கும் பாபாவின் அறிமுகம் கொடுப்பது, ஆத்மாக்களுக்கு நன்மை செய்வது, நினைவு யாத்திரையில் இருப்பது, இவைதான் உண்மையான சேவை ஆகும். இந்த சேவையில் இருக்க வேண்டும். தன்னுடைய நேரத்தை வீணாக்க கூடாது. இரண்டாவது, புத்திசாலியாகி 5 விகாரங்கள் என்ற பூதங்கள் மீது வெற்றி அடைய வேண்டும். திருட்டு அல்லது பொய் பேசும் பழக்கத்தை நீக்கிவிட வேண்டும். தானமாக கொடுத்த பொருளை திரும்ப பெறக்கூடாது. வரதானம், ஷரீர நோய்கள் பற்றிய சிந்தனையிலிருந்து விடுபட்டு ஞான சிந்தனை மற்றும் சுய சிந்தனை செய்யக்கூடிய சுப சிந்தனையாளர் ஆகுக. விளக்கம், ஷரீர
சரீரத்திற்கு நோய் வருவது என்பது ஒன்று, நோயில் அசைந்து விடுவது என்பது வேறு. நோய் வருவதோ விதிக்கப்பட்டது, ஆனால் உயர்ந்த ஸ்திதியில் அசைந்து விடுவது என்பது பந்தனங்களிலிருந்து விடுபட்டவரின் அடையாளம். யார் ஷரீர நோயின் சிந்தனையில் இருந்து விடுபட்டு இருந்து சுய சிந்தனை, ஞான சிந்தனை செய்கிறாரோ அவர்தான் சுப சிந்தனையாளர். இயற்கையின் சிந்தனை அதிகம் செய்வதால் கவலையின் ரூபமாகிவிடுகிறது. இந்த பந்தனத்தில் இருந்து விடுபடுவதுதான் கர்மாத்தீத் நிலை என்று சொல்லப்படுகிறது. ஸ்லோகன்: அன்பின் சக்தியானது பிரச்சனை என்ற மலையை தண்ணீர் போல லேசாக ஆக்கிவிடும். ஓம் சாந்தி.